எந்த ஒரு துக்கமும் மனசுல வச்சிருக்கக்கூடாது, அது இலகுவாக்கணும். இந்த வயசுல எந்த அரசியல்வாதியாவது ஆடுவானா? அப்படி ஆட முடியுமா? முடியாது, யாராலும் முடியாது. கால் நடுங்கி தொட நடுங்கி முதல்ல 3 அடி நாங்க வாங்குவோம், அதுக்கப்புறம் நாங்க அடிக்கிற அடி இருக்குல்ல அரா மாதிரி இருக்கும், நாங்களும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்கோம். அந்த டான்ஸை பார்த்தீங்கல்ல? பார்த்தேன். எப்படி ஆடினாரு எங்க தலைவர்? இளவுட்ல நான் எப்படி ஆடினாரு, குத்தாட்டம் போட்டேன். உங்க தலைவர் எப்படி ஆடினாரு? இப்படி இப்படி ஆடினாரு. தீய சக்தியை தூரமாக ஓடிப்போ, தீய சக்தி, ஊழல் சக்தியை. இந்த பேய் பிசாசெல்லாம் வரட்டுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஓம் ஸ்ரீம் ஹரிம் கரீம் ஐம் லட்சுமி ஸ்ரீ லட்சுமி காதலி சுமாதி நம ஓம் நமோ தேவாய நம. ஓ சூப்பர், அருமை. அருமையா? வருத்தப்பட்டு தான் ஆடினார். வருத்தப்பட்டு ஆன மாதிரி மூஞ்சி தெரியலையே, சிரிச்சுட்டே ஆறாரு, அதனால டான்ஸ் ஆடலாம். அப்புறம் செத்தவனை நினைச்சுக்கிட்டேவா இருக்க முடியும்? சார் கேமரா அது வேணாம், நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நீங்க வெளியில போய் பேட்டி கொடுத்துருங்க சார். அப்போ உங்க பேட்டி ஏடிஎம்கே காரணங்க இப்போ கூட்டணி போட்டோனுமே திட்ட ஆரம்பிச்சானுங்க. இன்னைக்கு எங்களுக்கே அகைன்ஸ்ட் ஆகி எங்களை பேசிட்டு இருக்கானுங்க. புரியுதுல? ரத்தம் கக்கி இந்த விசில ஒரு அரை மணி நேரம் ஊதினா நீங்களே செத்துருவீங்க ரத்தம் கக்கி. முக ஸ்டாலினே தூக்கத்துல எழுப்பி கேட்டா அப்படின்பாரு. டான்ஸ் ஆடுறாரு வர. இந்த வயசுல எந்த அரசியல்வாதியாவது ஆடுவானா? அப்படி ஆட முடியுமா? முடியாது, யாராலும் முடியாது. கால் நடுங்கி தொட நடுங்கி வீல் சேர்ல போயிட்டு இருக்கானுங்க, புரியுதுங்களா? அரசியல்வாதிகளா. ஆனா எங்க தலைமை எப்படி ஆடினாப்புல? அவர் போட்ட ஸ்டெப்பை எவனாவது போட முடியுமா? இல்ல எப்படிங்க, மனசாட்சியே இல்லையா? 41 பேரை கொண்டு போட்டு நீங்க வந்து டான்ஸ் ஆறீங்க வேலுமுருகன். சொல்லாதீங்க. எப்படி மனசாட்சி இருக்கா இல்லையா? ஒரு தலைவன் நீங்க சொல்றீங்களா தொடர்ந்து அடங்கி வீல் சேர்ல போனாலும் நல்லா ஆட்சி நடத்திட்டு இருந்தான். நேத்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க 40 பேர் கொண்டுட்டு டான்ஸ் எப்படி மனசு திருப்பி இந்த 41 பேர் செத்தாங்க நாங்களே காதப்பட்டோம். 6 மாசத்தோட ஆளு சார். குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் குற்றவாளி நான் சொல்லல, குற்றத்துக்கு உடந்தையா இருப்பான்னு சொல்ல வர்றேன். அவரும் ஒரு காரணம் தானே, நான் குற்றவாளி சொல்லல. 41 பேருக்கு சாவுக்கு இவரும் ஒரு காரணம். அப்படிங்கும் போது நீங்க எப்படி டான்ஸ் ஆறீங்க புரியலங்க. ஒரு சிங்கரை கூட்டு பாட வச்சுட்டு ஏங்க எளவு செத்தவங்க வீட்டுல இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க தெரியுமா? ஓ இளவு வீட்டுல ஆடுற மாதிரி ஆடினீங்களா? இளவு வீட்டுல எப்படி ஆடுவ சொல்லுங்க அப்பா. அந்த டான்ஸை பார்த்தீங்கல்ல? பார்த்தேன். எப்படி ஆடினாரு எங்க தலைவர்? இளவு வீட்டுல நான் எப்படி ஆடணும், குத்தாட்டம் போட்டேன். உங்க தலைவர் எப்படி ஆடினாரு? இப்படி இப்படி ஆடினாரு. அப்படியும் ஆடுவாங்க. ஓ புரியுதுங்களா? எங்க தலைவர் அதுல சந்தோஷமா ஆடுனாருன்னு நினைக்காதீங்க. அழுதுட்டே ஆடினாரு, ரொம்ப வருத்தப்பட்டு தான் ஆடினார். வருத்தப்பட்டு ஆன மாதிரி மூஞ்சி தெரியலையே, சிரிச்சுட்டே ஆறாரு. ஏங்க அந்த இளவு வீட்டுக்காரனுங்களை போய் பார்த்தீங்களா? அந்த 41 பேர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அவங்களோட சந்தோஷமா இருந்தா கூட இவரு துக்கமா இருந்துகிட்டு இருக்காருங்க. அந்த ரேஞ்சுக்கு தான் எங்க தலைவர் இருக்காரு. புரியுதுங்களா? அழுவதுன்னா எல்லா நேரமும் அழுதுகிட்டு இருப்பான். ஆமா. உங்க தாத்தா இருக்காரா இறந்துட்டாரா? அவர் இறந்துட்டாரு. அவரை நினைச்சு இப்ப அழுங்க. நான் ஏன் அழுவனா? புரியுதுங்களா? தாத்தா தானே, தாத்தா மாட்டீங்களா? தாத்தா இறந்து 25 வருஷம் ஆச்சு. அதுக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி தானே. எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் கூட ஆகலையே. 6 மாசம் கூட ஆகலையா? அதனால 6 மாசம் ஆயிடுச்சு இல்ல, அதனால டான்ஸ் ஆடலாம். அப்புறம் செத்தவனை நினைச்சுக்கிட்டேவா இருக்க முடியும்? என்னங்க இப்போ உங்க தாத்தா எழுந்ததுக்கு இப்ப அழுவுங்கன்னு சொன்னா அழுவ மாட்டேங்கிறீங்கல்ல? அப்ப 25 வருஷமும் 6 மாசமும் ஒன்னான்னு கேட்காதீங்க. நாட்கள் செல்ல நாங்க மறந்துடுவோம். ஓ ஆமா. 1 மாசம் கழிச்சு தான் வெளியே வந்தீங்க. மறக்கணுங்கிறதுக்கு டைம் எடுத்துக்கணுங்க. என்ன டைம் எடுத்துக்கிட்டீங்க? உடனே எடுத்துக்க கூடாது. ஓ ஆமா. எந்த ஒரு துக்கமும் மனசுல வச்சிருக்க கூடாது, அது இலகுவாக்கணும். அப்படியே டைம் எடுத்து உட்காந்தோம்னா அப்படியே மறந்துடுவோம். புரியுதுங்களா? என்டிடிவில ஒரு பேட்டி கொடுத்தீங்களா, ஞாபகம் இருக்கா? உங்க தலைவர் பேட்டி கொடுத்தார்ல என்டிடிவி. ஆமா சொல்லுங்க. அதுல கலைஞரை பத்தி பேசியிருக்காரு, ஜெயலலிதா பத்தி பேசியிருக்காரு. அது ஒரு விஷயங்க. என்டிடிவிக்காரன் என்ன பண்ணிட்டான்னா பேட்டி எடுக்கணும்னு சொல்லி வர வச்சுட்டான். புரியுதுங்களா? அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றப்ப நாம பெரும்பாலும் அங்கெல்லாம் போகக்கூடாது இல்லையா? ஆமா. அதனால தலைவரே வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டாரு. பனையூர்ல வந்தோடனே உட்காந்தவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அரசியலுக்கு எதுக்காக வர்றீங்கிற கொஸ்டினை கொஸ்டினை வச்சு கேட்டிருக்கான். சரியான கேள்விதான். சரியான கேள்வியா? தலைவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. கேமரா ஆஃப் பண்ணு அப்படின்ட்டு. அப்புறமேல் நான் என்ன கொஸ்டின்லாம் கேட்குறனோ
அதை நான் கேட்கிறேன். ஓ, கேள்வி கேட்கறது நீங்களே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டீங்க. ஆமா, இந்த கேள்விலாம் என்ன கேளுங்க. கேள்வியெல்லாம் கேட்கணும்னு சொல்றோம், கேட்கணும் வேணுமோ அதெல்லாம் நாங்க கொடுத்துட்றோம். அதை கேள்வியை கேளுங்க, நாங்க பதில் சொல்லிடுறோம். ஓ சார் கேமரா அது வேணாம், நான் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நீங்க வெளியில போய் பேட்டி கொடுத்துருங்க சார். அப்போ உங்க பேட்டி அப்படின்னா என்னைக்குமே பழச மறக்கக்கூடாது. அந்த காலத்துலலாம் வந்து நிருபர் போய் பேட்டி எடுப்பான். ஆமா, இப்படியெல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்லி பத்திரிகை எழுதுவோம். புரியுதுங்களா? அந்த பழச மறக்காம இப்ப எங்க தலைமை இருக்கிறது யாரு? எல்லா பயிலும் பழச மறந்துட்டான். ஆமா, நாங்க மட்டும்தான் பழச மறக்காம அதே வழியில இருக்கிறோம். ஓ, அதுக்கு பேரு பேட்டி. அந்த காலத்துல எல்லாம் பேட்டி இல்லையா? அது கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. நீங்க கேள்வியை நீங்களே கொடுத்துட்டு பதிலே நீங்களே சொன்னா அது பேர் பேட்டியா? ஏங்க, கேள்வி பதிலுங்கிறதெல்லாம் செவுத்து உள்ளார யாரு கொடுக்குறாங்க, யாரு இதுங்கிறான்ல, வெளியில பாக்குறப்ப கேள்விக்கு பதில் இருக்கா அவ்வளவுதான் பார்க்கணும். அதை விட்டு இவன் பதில் கேட்டானா இவன் கேள்வி கேட்டானாலாம் பார்க்க கூடாது. சரி, அந்த கேள்வியை நீங்க கலைஞரை பத்தி பேசுறீங்க, ஜெயலலிதா பத்தி பேசுறீங்க, சொல்லுங்க. நீங்களே கேள்வி கொடுத்துட்டீங்க, நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. அரசியல் குரு வந்து கலைஞர் நல்லா பண்ணாரு, ஜெயலலிதா நல்லா பண்ணாங்க, அப்படிலாம் ஏன் சொல்றீங்க? இல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க, 1000 தான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஆட்சியில வந்து மக்கள் நல்லா தானே இருந்திருக்காங்க. நல்லா தான் இருக்காங்க, நல்லா தான் இருந்தாங்க. ஆனா நீங்க இப்போ ஊழல் கட்சிங்கிறீங்களே, ஒரு தீய சக்திங்கிறீங்க, குடும்ப ஆட்சிங்கிறீங்க. இப்போ அவர் பின்னாடி வந்தவங்க தானே மொத்த குடும்பமா? ஏங்க, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நல்லா தானே இருந்தது. இப்ப நல்லா இல்ல. அப்ப யார் காரணம்? முக ஸ்டாலின் தானே காரணம். புரியுதுங்களா? நாங்க கலைஞரெல்லாம் குத்தம் சொல்லல, ஜெயலலிதாமா குத்தம் சொல்லல. அவங்களா எங்க கொள்கை தலைவர்கள். அவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்களோ அதே மாதிரியே நாங்க ஆட்சி நடத்துவோம். புரியுதுங்களா? ஒட்டுமொத்த தலைவரும் கொள்கை தலைவர்னா இப்ப என்ன சொல்ல வரீங்க? இப்ப எல்லாரையும் கொள்கை தலைவர்னா ஒரு விஷயம் என்ன சொல்ல வரீங்க? செத்து போன தலைவர்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டி, உயிரோட இருக்கிறவன் எல்லாரும் எங்களுக்கு எதிரி. ஓ, அதான் உண்மை. இதுக்கு மேல விவரமா சொல்ல முடியாது. இல்ல, இவெல்லாம் இல்லாம இப்ப ஏன் அதிமுக அட்டாக் பண்றீங்க? பாஜக கூட்டணியில் இருக்க சில கட்சிகள் அப்படின்னு சொல்றீங்களா, என்ன காரணம்? நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நாங்க யாரையுமே அடிக்க மாட்டோம். முதல்ல நீங்களே அடிச்சுக்குவீங்களா? நான் சாட்டையால. ஹலோ, பேசி முடிக்கிறதுக்கு முன்னால பேசாதீங்க. நாங்க யாரும் அடிக்க மாட்டோம். நாங்க யாரையும் அடிக்க மாட்டோம். நாங்க எம்ஜிஆர் வழி. முதல்ல 3 அடி நாங்க வாங்குவோம். அதுக்கப்புறம் நாங்க அடிக்கிற அடி இருக்குல்ல, அரா மாதிரி இருக்கும். ஓ, லூசு மாதிரி இருக்குமா? லூசு மாதிரி இருக்கு. ஆமா. ஹலோ, வேற மாதிரி இருக்கு அப்படின்னா எப்படி? லூசு மாதிரி இருக்குமா, இல்ல எப்படி நல்லபடியா இருக்குமா? எப்படி சொல்லுங்க? ஏங்க, எம்ஜிஆர் லூசுங்கிறீங்களா? எம்ஜிஆர் நான் லூசுன்னு சொல்லுங்க. அப்புறம் பெரிய தலைவர் 3 அடி வாங்குறாருல அவரு. அவர் சினிமால வாங்குறாரு. அவர் சினிமால வாங்கினாரு. உங்க விஜய் என்ன பண்ண போறாரு? ஏங்க, எடுத்தோனுமே ஏடிஎம்கே எங்க தலைவர் திட்டல. ஏடிஎம்கே காரணங்க இப்ப கூட்டணி போட்டோனுமே திட்ட ஆரம்பிச்சானுங்க. முன்னாடி வரைக்கும் ஏங்க 41 பேர் செத்து போனப்ப மறுநாள் வந்து சப்போர்ட் பண்ணவங்க இன்னைக்கு எங்களுக்கே அகைன்ஸ்ட் ஆகி எங்களை பேசிட்டு இருக்கானுங்க. எதுக்காக? நாங்களும் பொறுத்து போயிட்டு இருக்கோம். ஆமா, சீரியஸா சொல்றேன், ரொம்ப பொறுக்க முடியாது. பொங்கி எழுந்துட்டீங்க. இப்ப பொங்கி எழுந்துட்டோமா? பொங்கி எழுந்தா பூமி தாங்காதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நீங்க எங்களை சாதாரண நினைக்காதீங்க. ஏதோ பால் பொங்கல் நினைச்சிடாதீங்க. பால் பொங்கல். ஓ, கோவா யாகம் வந்துருச்சா? பொங்கறதுனால சொல்றேன். இல்ல, கோவா யாகம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கோவா ஞாபகம். ஆமா, பொங்கலுக்கு போனீங்களே, தலை பொங்கலுக்கு. நீங்களும் 3 சார்ட்டர் பிளேட்ல. ஏங்க ப்ளீஸுங்க, திருப்பி இப்படி பேசாதீங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு நட்பா ஒரு பயணம் பண்ணதை போய் தப்பா பார்க்குற இந்த உலகமா என்னைக்கு தான் இது மாறப்போகுதுன்னு தெரியல. எவ்வளோ பேர் நண்பர்களா சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. ஓயாவுல எல்லாம் போய் தங்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் தப்பா பேசலாமா? யார் ஓயால போய் தங்குறது? இந்த நாட்டு மக்களும் நண்பர்களுமா இருக்கிறவங்க. ஒரு ஆணும் பெண்ணும் ஓயாவுல போய் தங்குனா தப்புன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய குத்தம். தப்பு இல்ல. நான் சொல்லல, நீங்க தான் சொல்றீங்க. நான் சொல்றேனா? ஆமா, தப்பு இல்லைன்னு சொல்றேன் நானு. ஓ, ஒரு ஆணும் பெண்ணும் ஓயாவுல போய் தங்குனா அது தப்பு இல்ல. புரியுதுங்களா? அந்த காலத்துல எல்லாம் அது தப்புன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுவானுங்க. அப்ப இந்த காலத்துல பண்றாங்களா? பண்ணக்கூடாது. நல்லா ஜாலியா சுத்துறீங்க. ஜாலியா சுத்துறமா? ஏங்க, எங்கேயுமே எவனும் ஜாலியா இல்லைங்க. எல்லாருமே டென்ஷனா தான் இருக்காங்க. ஆமா, நல்லா போய் சந்தோஷமா உட்காந்து ஒரு படம் பார்க்கலாம் தான் போய் உட்காடுறோம். ஆனா கம்யூனிட்டி பயிலுக்கு படமா எடுத்து வச்சிருக்கானுங்க. ஒரு டென்ஷன் ஆகல. காசுக்கு ஐயோ, காசு கறி ஆகுதுங்க. சம்பாதிக்கிற காசெல்லாம் எல்லாம் கறி ஆகுது. கரியா தான் ஆகுது. நீங்க ஸ்கிரிப்ட் இல்லாம படம் பண்ணா அப்படிதான் கரியா தான் ஆகும். ஸ்கிரிப்ட் இல்லாம படம் பண்றானுங்களா? ஆமா.
ஒரு விஷயம், எங்க தலைவன் நடிச்ச எந்த படமுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. எல்லாமே டுபாக் இருக்குறீங்களா? ஒன்லைனா? ஏங்க, ஐயோ, ஒரு படம் ஓடுனா ஸ்கிரிப்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை, ஹீரோ இருக்கணும். அந்த ஹீரோ யாரோட ஹீரோவா இருக்கணும்? மக்களின் நாயகனா இருக்கணும். அந்த மக்களின் நாயகனா இருந்தால் தான் படம் ஓடும். ஆமா, பாபா எவ்வளோ பெரிய ஹிட்டு, ஏன்னா ரஜினி. புரியுதுங்களா? பாபா ஹிட்டா? பாபா ஹிட்டாவா? ஏங்க என்னங்க அது? விஜய் மொத்தம் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? அதில் எத்தனை படம் ஃப்ளாப்னு தெரியுமா? 70 படம் நடிச்சிருக்காரு. எத்தனை படம் ஃப்ளாப்னு தெரியுமா? ஒரு படம் கூட இது வரைக்கும் ஃப்ளாப் கிடையாது. விரல் விட்டு இல்லை எந்த படம் ஹிட்டுன்னு விரல் விட்டு என்னாம இதெல்லாம், ஏன்னா அத்தனை படம் ஃப்ளாப். முழுக்க முழுக்க நீங்க திமுக காரனா இருந்து பேசாதீங்க, புரியுதுங்களா? ஏன் அதிமுக பேசக்கூடாது அப்படி? ஏங்க எல்லாரும் பேசலாங்க, எல்லாரும் பேசலாம், புரியுதுங்களா? பேசுறதுக்கு உரிமை இருக்கு, இல்ல பேசலாம். இப்ப நீங்க அதிமுக அடிக்கிறீங்க, திமுக அடிக்கிறீங்க, நான் உங்களை அடிக்க கூடாதுன்னு கேட்கிறேன். நீங்க அடிங்கன்னு தான் சொல்றோம், புரியுதுங்களா? ஆனா நாங்க தான் சொல்றோம், திருப்பி திருப்பி நாங்க சொல்றோம், எம்ஜிஆர் மாதிரி 3 அடிக்கு பொறுமையா இருப்போம், 4வது அடிக்கு எம்ஜிஆர் திருப்பி அடிப்பாரு. இல்ல காலில் விழுந்துறீங்களா அப்படி 4வது அடிக்கு? ஏடிஎம்கேக்கார மாதிரி காலில் விழுவுற கட்சின்னு நினைச்சிங்களா? இப்போ திமுக அரங்கறிய, இப்போ அதிமுக அரங்கறிய, அதான் 3 அடி வாங்கிட்டு 4வது அடிக்கு போதுண்டா, வழி தாங்க முடியல ராசா மண்ணுச்சு அப்படின்னு காலில் விழுந்துறீங்களா கேட்குறேன். 4வது அடி தாங்க முடியாம மன்னிச்சுவா? ஆமா. வேணாங்க, எங்க பாலை எங்கள்கிட்டயே எடுத்து எறியாதீங்க. ஆனா உங்க பால் உங்கள்ட்ட தான் எறிய முடியும், பக்கத்து இருக்காண்ட எறிய முடியும். என்ன சொல்றதுன்னு தெரியல, அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஆமா, ஏதோ தலைவன் எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லியிருக்காருங்க, ஒரே காரணத்தினால நான் அமைதியா இருக்க சொன்னாரா? விசில ஊதுங்க ஊதுங்கிறாரு, ஊதுல எல்லா சக்தியும் தெரிச்சு ஓடணுங்கிறாரு. கொண்டு வந்திருக்கீங்களா? ஊதுங்க. ஓடிப்போ தீய சக்தியை தூரமாக ஓடிப்போ தீய சக்தியை. ஊழல் சக்தியே? ஊழல் சக்தி? ஆமா, அதே சொல்லியிருக்கேன். நீங்க கட்சி நடத்துறீங்களா இல்ல மந்திரவாதி கூட்டம் நடத்துறீங்களா? எனக்கு புரியலையே. சாமியாரா நீங்க? இந்த பேய் பிசாஸ் எல்லாம் வரட்டுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஓம் ஸ்ரீம் ஹரிம் கரீம் ஐம் லட்சுமி ஸ்ரீ லட்சுமி காதலே சுமானி நம ஓம் நமோ தேவாய நமக. ஓ சூப்பர், அருமை. அருமையா? எத்தனை ஆவி வரட்டிருக்கீங்க இது வரைக்கும் இந்த ரூம்ல? என்னங்க மேற்கொண்டு மந்திரம் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் கக்கி செத்துருவோம்னா அப்படி? புரியுதுல? ரத்தம் கக்கி அப்படி செத்துருவீங்க. இந்த விசில ஒரு 1/2 மணி நேரம் ஊதுனா நீங்களே செத்துருவீங்க ரத்தம் கக்கி. இது சாதாரணமாக நினைக்காதீங்க, இதை ஊதுனா பஸ் நிற்கும், குப்போண்டி வரும். ஹலோ மடக்கூதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், புரியுதுங்களா? ஆமா, கடைக்கோடியில் இருக்கிற ஆயா வரைக்கும் இதை ரீச் பண்ணி வச்சிருக்கோம். ஓ, முக ஸ்டாலினே தூக்கத்துல எழுப்பி கேட்டா அப்படிம்பாரு, அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. பட்டின பார்க்க வந்துருச்சு இறங்குக்கு அப்படிப்பாங்க. தயவு செஞ்சு பேச மாட்டேங்க, இதெல்லாம் இது பண்ணிருக்கேன், என்னை டென்ஷன் பண்ணுறீங்க. என்னை டென்ஷன் பண்ணா அப்புறம் நான் வந்து தயவு செஞ்சு நீங்க என்ன கேரக்டர் பண்ண போறீங்க சொல்லுங்க? உங்க கட்சியில வந்து நீங்க மந்திரவாதியா இல்ல கட்சி தலைவரா இல்ல நடிகரா, என்ன கேரக்டர் பண்ண போறீங்க சொல்லுங்க? நானா தலைவனா? அதான் தலைவனுடைய மனசாட்சி தானே நீங்க. நானும் உங்களை கேட்குறேன், தலைவனா உங்களை கேட்குறேன். 64 கலை தெரியுமா? 64 ஆயக்கலை தானே? தெரியும். அது எல்லா